போராடுவதற்கு முன்பதாக நீங்கள் எதை உணர வேண்டும்? போராட்டத்தின் தன்மையை உணர வேண்டும். போராட்டத்தின் தன்மையை உணராத மனிதன் ஒருபோதும் போராட்டத்தில் என்ன அடைய மாட்டான்? அவன் வெற்றி அடைய மாட்டான். போராட்டத்தின் தன்மை என்றால் என்ன? நான் யாருக்கு முன்பாக நிற்கிறேன், எனக்கு முன்னால் நிற்கிற எதிரி எப்படிப்பட்டவன், அதை நான் உணரலைன்னா ஐ வில் நெவர் ஓவர் கம். என்னால் ஜெயம் எடுக்கவே முடியாது. இதுதான் சீக்ரெட் ஆஃப் த விக்டோரியஸ் லிவிங். இதுதான் வெற்றி வாழ்க்கையினுடைய ரகசியம். அதுதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா, தாவீது கோலியாத்தை ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறோமே, தாவீது எங்கே இருந்து அங்கே வந்தான் சண்டை போடுறதுக்கு? வீட்டில் இருந்து தான் வந்தான். அப்படி தானே? வீட்டில் இவனுக்கு என்ன வேலை அலாட் பண்ணியிருந்தாங்க? ஆடு மேய்க்கிற வேலை. இவனுக்கு சவுலை ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? ராஜாவை சத்தமாக சொல்லுங்கள். தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். தெரியும்னு. ஏற்கனவே அவருக்கு ராஜாவெல்லாம் நல்லா அதாவது பழக்கம். சவுல் ராஜாவோட தாவீதுக்கு பழக்கம் இருந்ததுன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். தெரியும்னா ராஜான்னு தெரியும்னு கிடையாது. சரி, எங்கே வாசிக்கிறத பற்றி பழக்கம் இருந்ததுன்னு எப்படி சொல்கிறீங்க? பழக்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா? எப்படி சொல்கிறீங்க? அவனுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்த நேரத்திலெல்லாம் இவன் போய் சுரமண்டலம் வாச தான் என்ன பண்ணியிருக்கான்? அவனுக்கு உதவி செஞ்சுருக்கிறான். இப்போ வீட்டுக்கு போயிட்டான். இப்போ திரும்பி யுத்த காலத்துக்கு வந்திருக்கிறான். ஆனால் சவுலுக்கு அவனை அடையாளம் தெரிஞ்ச மாதிரி நமக்கு தெரியல. 17வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு அவனால் என்ன செய்ய முடியல? அவனை அடையாளம் காண முடியல. அவன் யாருன்னெலாம் கேட்குறான் பாருங்க. இவன் வாங்க தாவீது நீங்களா அப்படின்லாம் அவன் சொல்லியிருக்கணும். அவன் அப்படி சொல்லலை. யாருப்பா இவன் தான் கேட்குறான். அப்போ அவனை அடையாளம் தெரியல. அவன் எந்த உலகத்தில் இருந்தானு தெரில. அவன் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கான் இல்லையா? அப்போது ஒரு சுருக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு நாட்டின் அரசனோ, ஒரு நாட்டின் இராணுவ தளபதியோ, ஒரு நாட்டின் இராணுவமோ வெற்றி அடைய முடியாத படையை ஒரு தனி மனிதனாக, ஒரு இராணுவத்தின் உதவி இல்லாமல் தாவீது என்ன செய்திருக்கிறான்? ஜெயித்திருக்கிறார் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு இதில் வர்ற பிரதானமான பாடம். சரி, இப்போ நீங்கள் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாங்க. நமக்கு இப்போ இந்த கோலியாத்தை பற்றி சொல்லும்போது அவனுடைய உருவத்திலேயே அவன் கொஞ்சம் அசாதாரணமான ஆள். எல்லாரும் சாதாரண ஆளுங்க இருக்கிற உயரம் கிடையாது, சாதாரண ஆள் மாதிரி இருக்கிற உருவம் கிடையாது. எல்லாத்துலேயுமே அசாதாரணமானவன். அவனை என்னன்னு சொல்கிறோம்? நம்ம ராட்சத பிறவின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு ராட்சத பிறவி. அவன் கத்தியை தூக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். பக்கத்தில் நின்று அவன் கத்தியை தூக்கிட்டு நிற்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கத்தியை கையில் வச்சுருந்தவன், பெரிய வாளை. அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதனோட தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம போராட போகிறோம். சவுலும் அவனுடைய படைகளும் ஏன் வெற்றி அடைய முடியவில்லை என்றால், போராட்டத்தின் தன்மையை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். உணராமல் இல்லை, உணர்ந்திருந்தனால தான் சண்டைக்கு போகாமல் உட்கார்ந்துருந்தான். இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் அதை வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை அவர்கள் உணரவில்லை. அந்த போராட்டத்தில் எப்படி சொல்லுங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை அவர்கள் உணரவில்லை. சரி, இப்போ சொல்லுங்க, நமக்கு இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு பெரிய எதிரி யாரு? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏன் கேட்குறீங்க? பக்கத்து வீட்டில் ஒரு ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் ஏன் முதல் எதிரி எனக்கு. எங்கள் சித்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கான், என் சுரேஷ்னு, அவன் தான் ஏன் எனக்கு பரம எதிரி. இப்படி ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். எந்த மனிதர்களும் நமக்கு என்ன கிடையாது. அவங்க நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்கன்றது அடுத்த விஷயம். ஆனால் நமக்கு யாரும் எதிரிகள் இல்லை. எதிரி மனப்பான்மையோடு நம்ம யாரோடையும் பழகிறதும் கிடையாது. இயேசுநாதர் யூதாஸ் காட்டி கொடுக்க வந்தபோது வாடா துரோகி என்ன கூப்பிட்டாரு. என்னன்னு கூப்பிட்டாரு? சிநேகிதனே இல்லையா? ஸோ நம்ம நிலைமையே அதுதான். அப்போ நம்ம ஒரு
இப்போ கோலியாத் எப்படிப்பட்ட எதிரி? ஒன்று, அவன் ஒரு பலமான பெரிய எதிரி. சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒரு பலமான பெரிய எதிரி. சரிங்களா? அப்நார்மல் எனிமி. சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் ஒரு அசாதாரணமான ஒரு பலமான பெரிய எதிரி. இரண்டாவதாக, அவன் ஒரு தொடர்ச்சியான எதிரி. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அவன் அதாவது இப்போ இவங்களோட பிரச்சனை இல்லை, கோலியாத்தோட பிரச்சனை இல்லை. யாரோட பிரச்சனை? பெலிஸ்தரோட தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, எத்தனையோ காலங்களுக்கு முன்னால் உருவான பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடியே அவங்களோட என்ன இருக்குது, நமக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ இவன் எப்படிப்பட்ட எதிரி? ஒரு தொடர்ச்சியான எதிரி. முதல்ல அவன் எப்படிப்பட்ட எதிரி? ஒரு பலமான எதிரி. ரெண்டாவது, ஒரு தொடர்ச்சியான எதிரி, இல்லையா? மூன்றாவதாக, அவன் எப்படிப்பட்ட எதிரி? தனிப்பட்ட சவாலை விடுத்த ஒரு எதிரி. சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வாங்கடா நாங்கள் சண்டை போடலாம், நீங்கள் சண்டை போடலான்னு அவன் கூப்பிடலை. அவன் என்ன கூப்பிட்டான்? ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு தான் கூப்பிட்டான் அவன். அதாவது ஒரு தனிநபருடைய வெற்றி ஒரு என்ன எதுக்கு வெற்றி ஆகும்? ஒரு நாட்டுக்கே வெற்றி ஆகும் அப்படின்னு அவன் சொன்னான். இப்போ நமக்கு இருக்கிற அந்த எதிரியாகிய பிசாசு முதல்ல எப்படிப்பட்டவன்? முதல்ல அவன் எப்படிப்பட்டவன்? பலமான உறுதியான ஒரு எதிரி. இதை நீங்கள் மறக்கவே கூடாது. அவனை சாதாரண ஆளாக நீங்கள் நினைக்கக்கூடாது. அவன் ஒரு உறுதியான பலமான எதிரி, நம்பர் 1. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்ட எதிரி? தொடர்ச்சியான எதிரி. எங்கிருந்து அவன் எதிரியாக மாறி இருக்கான்? ஏதேன் தோட்டத்தில் இருந்து மனுக்குலத்துக்கு அவன் யார் தான்? அவன் எதிரி தான். இன்னைக்கு வரைக்கும் எதிரி தான். பிசாசானவன் ஆதி முதல் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறான். யோவானில் வாசிக்கிற இல்லையா? பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த 1 யோவானில் வர்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சரியான கிரேக்க மொழிபெயர்ப்பு என்ன சொல்லலாம் தெரியுங்களா? ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் அல்ல, பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். அது அப்படி தான் மொழிபெயர்க்கணும். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். இஸ் கண்டினியூயிங் ஹிஸ் சின்னிங். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. அப்போ நமக்கு இருக்கிற எதிரி எப்படிப்பட்ட எதிரி? முதல்ல எப்படிப்பட்ட எதிரி? பலமான உறுதியான எதிரி. இரண்டாவதாக தொடர்ச்சியான எதிரி. மூன்றாவதாக தனி நபர் சவாலை கொடுத்திருக்கிற ஒரு எதிரி. சார், நம்ம இங்கே சபையில் இன்றைக்கி இங்கே ஒரு 100 பேர் உட்காந்துருக்கோன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கூடவாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த 100 பேருக்கு அவன் எதிரியானா விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அவன் யார் தான்? அவன் எதிரி தான். ஆனால் அவனுடைய தாக்குதல் 100 பேர் மேலேயும் ஒரே மாதிரி இருக்காது. அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வேறுபட்ட விதத்தில் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒவ்வொருத்தரும் அவனுடைய தனிப்பட்ட தாக்குதலை நாம் என்ன செய்ய வேண்டும்? சந்திக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அதை நாம் என்ன செய்யணும்? சந்திக்கத்தான் வேண்டும். we have to face. நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும், போராடித்தான் ஆகணும். அப்பாலே போ சாத்தானேன்னா போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் போக மாட்டான். பைபிள் அப்படி தான் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ. அதாவது அந்த 4வது அதிகாரம் மத்தேயுவில் சோதனைப்படுத்தினா இல்லையா? ஆண்டவர் கடிந்து கொண்டோன்னு போயிட்டான்னு வாசிக்கிறோம். நீங்கள் ஒரு காஸ்பலில் வாசிக்கலாம், சில காலம் விலகி இருந்தான். எவ்வளோ காலம் விலகி இருந்தான் அப்படின்னா அர்த்தம் என்னது? திரும்ப வந்துட்டான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பூமியில் எந்த பிரச்சனைகளும் இட்ஸ் நாட் எ பெர்மனன்ட் சொல்யூஷன். அதுக்கு எல்லாமே என்னது தான்? டெம்பரவரி தான். அப்போ எனக்கு இப்போ இருக்கிற எதிரி என்ன கொடுத்துருக்கிறான்னு ஒரு தனிப்பட்ட அறைகூவலை கொடுத்துருக்கிறான். நான் இன்னொருத்தருடைய வாழை பிடிச்சிட்டு தொங்க முடியாது. சில ஆண்கள் சொல்லுவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லைங்க பிரதர், எங்கள் வீட்டுக்காரம்மா பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க ஜெபம் பண்ணுறதுலேயே நான் என்ன செஞ்சுக்கிறேன்?
சொல்லுங்க, நான் காலம் தள்ளிக்கிறேன்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்கு. அல்லது எங்கள் வீட்டுக்காரர் நல்லா ஊழியம் செய்வாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவார் அப்படின்னா நீங்கள் அவர் புண்ணியத்தில் நீங்கள் காலம் தள்ள முடியாது. எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நீ ஜெபம் பண்ணுறியான்னு தான் அர்த்தம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்கள் முன்னாடி ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தேன். அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு கண் ஆஸ்பத்திரி. அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு 3 மாடி இருக்குது. நான் சொல்கிற நிகழ்ச்சி உண்மையான நிகழ்ச்சி. நான் ஒரு வேடிக்கையான காரியம் பார்த்தேன். அது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது, நடக்கிற விஷயந்தான். 3 மாடியில் 3வது மாடியில் ஒரு குரங்கு பிடிச்சிட்டு நிற்கிது குழாயை. இந்த பைப்பு கழிவு நீர் குழாய் வரும் பார்த்தீங்களா, அந்த குழாயை ஒரு குரங்கு எத்தனாவது மாடியில் பிடிச்சிட்டு நிற்கிது? 3வது மாடியில் பிடிச்சிட்டு ஒரு குரங்கு நிற்கிது. அதுவால் பிடிச்சி இன்னொரு குரங்கு, அதுவால் பிடிச்சி இன்னொரு குரங்குன்னு கீழ் மாடி, அதாவது தொடக்குது பாருங்கள் அது தர, அது வரைக்கும் குரங்குங்க லைனாக நிற்கிதுங்க. அதுவால் பிடிச்சி இன்னொரு குரங்கு, அதுவால் பிடிச்சி இன்னொரு குரங்குன்னு ஒரு குரங்கு தரையில் நிற்கிது, மேலே ஒரு குரங்கு நிற்கிது. குரங்கு இப்படி செய்யுமா? இது சகஜம் தானே இல்லையா? ஆனால் இப்போ என்னுடைய ஒரு சின்ன கற்பனை என்ன தெரியுங்களா, இந்த 3வது மாடியில் நிற்கிற குரங்கை பார்த்தியே, நீ எங்கே நிற்கிறேன்னு கேட்டால் அந்த குரங்கு என்ன சொல்லும்? நான் 3வது மாடியில் நிற்கிறேன். அது சொல்கிறது உண்மைதானா? உண்மைதான். அதுக்கு கீழே இருக்கிற எல்லா குரங்குகளையுமே கேட்டால், நானும் 3வது மாடி தாங்க, நாங்களும் 3வது மாடி தாங்க, இந்த தரையில் இருக்கிற குரங்கு நானும் 3வது மாடி தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வருமா வராதா? ஏன்? தரையில் தான் நிற்கிது. நீ எப்படி 3வது மாடியில் நிற்கிறேன்னு சொல்கிற? அதான் அவன் மேலே பிடிச்சிருக்கான்ல, அவன் வாழை தானே எல்லோரும் பிடிச்சிருக்காங்க, அந்த வாழை தானே நானும் பிடிச்சிருக்கிறேன், அதனால் நானும் எத்தனாவது மாடியில் தான் இருக்கிறேன். இந்த 3வது மாடி குரங்கு கதையாக ஆயிடக்கூடாது உங்கள் கதை. வாட் யூ ஹாவ் டு ரியலைஸ், எதை நீங்கள் உணரணும், உண்மையிலே நீ 3வது மாடியில் நிற்கிறியான்னு பார். நீ தரையில் நின்றுக்கிட்டு 3வது மாடி பாஸ்டர் வேலை பிடிச்சிக்கிட்டு பாஸ்டர் மேலே நிற்கிறாரு, அவர் வேலை நான் பிடிச்சிருக்கேன், நான் பரலோகம் போயிடுவேன்னா, உங்களை உலகத்தில் வேணால் உயிரை கொடுத்து என்ன வேணாலும் அவர் காப்பாற்றுவார். பரலோகத்தில் போய் ரெக்கமெண்டேஷனை பண்ண முடியும் அவர்? ஐயா இந்த விசுவாசி ரொம்ப முக்கியமானவங்க, உங்களை உள்ளே விட்ருக்கேன் நான் சொல்ல முடியாது. அது அவரும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தான் போராட்டத்தை என்ன செய்கிறோம்? சந்திக்கிறோம். We all have the personal challenge with the devil. ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட அறைகூவல், ஒரு சவால் இருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்கிறாரு, சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் அந்த நேச்சர் ஆஃப் த எனிமி, அந்த போர், இந்த வார் ஆஃப் த அந்த 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 வாரினுடைய அந்த தன்மை, த நேச்சர் ஆஃப் த வார், இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன அடைய முடியும்? போரில் என்ன அடைய முடியும்? வெற்றி அடைய முடியும். அவன் முதலாவது ஒரு பலமான எதிரி, இரண்டாவது அவன் ஒரு தொடர்ச்சியாக வந்த எதிரி, மூன்றாவது அவன் தனிப்பட்ட விதத்தில் சவாலை கொடுத்த ஒரு எதிரி. இந்த 3 சவால்களையும் யார் ஏற்றுக்கொண்டார்? தாவீது ஏற்றுக்கொண்டார். He accepted all the challenges from Goliath. அவன் வெற்றி அடைஞ்சான். இப்போ நம்ம கிறிஸ்தவ போதகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அபாயம் என்ன தெரியுங்களா? இவங்க இதை பிரசங்கம் பண்ணுற விதத்தை கேட்டால் தான் எனக்கு தலை சுற்றியே கீழே விழுந்துடும் போல இருக்கும். இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? எப்படி கோலியாத் வெல்லுவதற்கு தாவீது 5 கல்லை எடுத்துக்கிட்டானோ அந்த மாதிரி நீ எத்தனை கல்லை எடுத்துக்கணும்? 5 கல்லை எடுத்துக்கணும்னு இந்த 5 கல்லுக்கு 5 விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பாங்க இவங்க. முதல் கல்லுக்கு பேர் நம்பிக்கை, 2வது கல்லுக்கு பேர் விசுவாசம், 3வது கல்லுக்கு பேர் தைரியம். இப்படிலாம் சொன்னீங்கன்னா இதுக்கு பேர் பிரசங்கமே கிடையாது. இதுக்கு பேர் தான் அலிகாரிக்கல் இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்திற்கு வலிந்து பொருள் கொள்ளுதல், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு போய் கொடுக்கறது. ஏன் அது ஆகாது தெரியுங்களா? அவன் யூஸ் பண்ணது ஒரு கல் தான். புரியுதா உங்களுக்கு? நிஜத்தில் என்ன நடந்தது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் பாவமாக கல்லடி வாங்கின மாதிரியே பார்க்குறீங்க. எத்தனை கல் தான் யூஸ் பண்ண? அவன் ஒரு கல் தானே. அப்புறம் 4 கல்லுக்கு நீங்கள் கொடுத்த விளக்கத்துக்கு அப்புறம் என்ன ஆகிறது? அப்புறம்
சரி, அந்த 4 கல்லை அவன் என்ன பண்ணியிருப்பான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சார். ஒரு கல்லை அவனை வீழ்த்திட்டான் சார், 4 கல்லை என்ன பண்ணியிருப்பான்? தூக்கி தான் சார் போட்டிருப்பா. தூக்கி போடுற விஷயத்துக்கு எதுக்கு ஆவிக்குரிய காரியம் சொல்கிறீங்க நீங்கள்? ஏதோ ஒன்று போனால் இன்னொன்று இருக்கட்டுமேனு எடுத்துகிட்டு வந்தான், அதோடு விட்டுருங்க. அதை அதுக்கு இதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு ஒரு அர்த்தம், அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணிங்கன்னா நீங்கள் குப்புற கவுந்துருவீங்க கடைசியில். புரியுதா உங்களுக்கு? எதிரியை எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் நீங்கள் எதிர்கொள்ளணும். அதனால் அவன் ஜெயிச்சான். இதை 2 பார்ட்டாக நீங்கள் பார்க்கலாம் இந்த வேத பகுதியை. ஒன்று சவுலின் பக்கத்தில் இருந்து பார்க்கலாம், இன்னொன்று யார் பக்கத்திலிருந்து பார்க்கலாம்? தாவீதின் பக்கத்திலிருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் உங்களோட சவுலின் பக்கத்திலிருந்து இந்த போரை நம்ம பார்க்க போகிறோம். யார் பக்கத்திலிருந்து பார்க்க போகிறோம்? சவுலின் பக்கத்திலிருந்து. சவுலின் பக்கத்திலிருந்து இந்த போரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வெற்றி அடையாமல் போனதற்கோ அல்லது எதிரியை எதிர்கொள்ள முடியாமல் போனதற்கோ என்ன காரணங்கள் அப்படின்றத நீங்கள் கவனிக்கலாம். சரிங்களா? அதில் இப்போ நீங்கள் தாவீதுகிட்ட போனீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக அவன் இருந்திருக்கிறான்னு அர்த்தம். இப்போ நான் எதெல்லாம் தப்புன்னு சொல்கிறேனோ அந்த தப்பை எல்லாத்தையும் யார் கரெக்ட் பண்ணிட்டா? தாவீது சரி பண்ணிட்டார். நம்பர் 1, இவங்கிட்ட முதல் பிரச்சனை என்ன? முதல் வசனத்தை நீங்கள் படிங்க. முதல் வசனம் 17:1. இறங்கினார்கள். சரி, சரியா? இப்போ யுத்தம் ஆரம்பிச்சு, யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்களா? இப்போ வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இதே வார்த்தையை தானே அவனும் கேட்டான். யாரு? தாவீதும் கேட்டான். இப்போ என்ன வித்தியாசம்? இவங்களுடைய போராட்டத்தின் முதல் எதிரி என்னது சொல்லுங்க? பயம். 24வது வசனம், 24 அதே அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். போராட்டத்தின் முதல் எதிரி யார்? பயம். பயம் என்ற வார்த்தையே தவறா, இல்லை பயத்தை நம்ம சரியான விதத்தில் கையாளணுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பயம் என்ற வார்த்தையே தவறானதல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு அதை தான் சொல்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு சொல்கிறோம். பயம் இருக்கணும். ஆனால் எதுக்கு இருக்கணும்? ஏன் இருக்குது? எவ்வளோ இருக்கணும்? இதுக்கெல்லாம் அங்கே என்ன இருக்கணும்? பதில் இருக்கணுமா இல்லையா? அப்போ எனக்குள்ளே என்ன பயங்கள் இருக்கக்கூடாது? தவறான பயம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். தவறான பயம் இருக்கக்கூடாது. விசுவாசியினுடைய முதல் வீழ்ச்சிக்கு அடிப்படையே என்னது தான்? பயம். பாவத்தின் சம்பளமாக ஆதாமும் ஏவாளும் பெற்ற ஒரு நல்ல கனி என்னவென்றால் பயம். நீ ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் படித்து பாருங்க. கடவுள் வந்தார், இவ்வளோ நாள் அவர் வந்தார், இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர்கள் பாவம் செய்த பிறகு வந்தார், பயந்து ஓடி போய் என்ன செய்தார்கள்? இந்த பயம்ங்கிற வார்த்தை அங்கே தான் வரும் முதல்ல பைபிளில். தவறான பயம். நம்ம யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை? பிசாசுக்கு பயப்பட வேண்டியதில்லை. 1 யோவான் 4:18 என்ன சொல்லுகிறது? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல.
பயப்படுற மாதிரி சூழ்நிலைகள் வருமா? வரத்தான் செய்யும். நான் வாழ்க்கையில் பயந்ததே இல்லைங்கன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தனுமே கிடையாது. எல்லாருக்குமே என்ன வந்திருக்கும்? பயம் இருக்கிறது இயல்பு தான். ஆனால் அந்த பயத்திலேயே நீ மூழ்கி விடக்கூடாது. பயப்படாதே. பைபிளில் கிட்டத்தட்ட 365 தடவை வர்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாதே, பயப்படாதே. நம்ம விசுவாசிகள் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் என்ன செஞ்சுக்கிறான்? பயந்துக்கிறான். உடனே பக்கத்து வீட்டுக்காரன் மேலே தான் அவனை சண்டை. இவன் ஏதாவது சூனியம் வச்சுருப்பானோ, இவன் ஏதாவது மந்திரவாதம் பண்ணியிருப்பானோ, இவன் ஏதாவது தகட்டை வச்சுருப்பானோ. திருப்பத்தூருக்கு நான் போவேங்க அடிக்கடி. இந்த ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர்ன்ற ஊருக்கு போவேன். அங்கே ஒரு பெரிய சர்ச் தான், நல்ல நியூ லைஃப் அசம்பிளின்னு நினைக்கிறேன். அது பேர் அந்த பாஸ்டர் பாவம் இடையில கொரோனாவில் இறந்து போயிட்டார். நல்ல பேர், அவர் பேர். அவருடைய சர்ச்சில் நான் போகும்போதெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில், ஐயா நீங்கள் வர்ற வாரம் நான் என்னை கூப்பிட்ற பாஸ்டருடைய சர்ச்சில் ஆராதனை 10:30 மணிக்கு தான். இவர் சர்ச்சில் கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க. நீ செய்தி கொடுத்துட்டு அங்கே போயிருங்க ஏன்னுவார். அங்கே போவேன். அவருக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 நல்லா படித்தவங்க, 2 பேரும். பெரியவன் ஏதோ நல்லா இன்ஜினியரிங் படித்தா, சின்ன பொண்ணு நல்லா படித்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் திருவள்ளூர் பகுதியில் ஏதோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சர்ச்சுக்கு போயிருக்கும்போது இந்த பாப்பா அங்கே வந்திருந்தா. என்ன பாப்பா, நல்லா இருக்கேன்? நல்லா இருக்கேங்கய்யா. எங்கே இருக்க? திருவள்ளூரில் தான் இருக்கிற. எப்படி சந்தோஷமாக இருக்கிறியா? சந்தோஷமாக இருக்கிறாங்கய்யா. ஆனால் மாமியார் தாங்கய்யா கொஞ்சம் பிரச்சனை. உலகம் முழுசாக அதானமா பிரச்சனை. இப்போ சொல்லு, உன் பிரச்சனை என்ன? என்ன பிரச்சனை உனக்கு? உன்னை எதுவும் கொடுமைப்படுத்துகிறாங்களா? இல்லை. உனக்கு நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? கவனிச்சுக்கிறாங்க. உன்னை நல்லா வச்சுருக்காங்களா? வச்சுருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? பாஸ்டர், அவங்க பயப்படுறது இல்லாமல் சேர்ந்து என்னையும் பயத்தில் தள்ளி நாசம் பண்ணுறாங்க பாஸ்டர். ஏன், என்ன பிரச்சனை? வெளியில் போய் நின்று வாசலில் நின்று தலை செய்ய விட மாட்டாங்க பாஸ்டர். என்ன ஏன்? நீ வெளியில் நின்று தலை செய்வினால் முடி கீழே விழுகும். அந்த முடியை பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து வைத்து நமக்கு சூனியம் வைத்து விடுவான். இந்த முடி அங்கே பறந்து போகும். அந்த முடியை எடுத்து வச்சு அவன் என்ன பண்ணிடுவான்? சூனியம் வச்சிருவான். நம்ம வீட்டுக்கு ஆபத்து வந்துடும், நீ உள்ளே வந்து செய்வேண்டது. உட்காந்தா பயம், நின்னா பயம், எல்லாம் மந்திரம், இது மந்திரம். சார், நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ராஜாவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களோ அன்றைக்கே உங்களுடைய பாதுகாப்பு யாரின் கீழ் இருக்கிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துட்டாலே தேவையில்லாத பயம் வராது. நம்ம ஆளுங்க பைபிளை படிக்கிறாங்களோ இல்லையோ, கெட்ட சொப்பனா வந்தால் மட்டும் பைபிளை தூக்கி நெஞ்சில் வச்சுக்குவான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுக்கு தான் பைபிளை தேடுவான். எங்கடா பைபிள் இருக்குன்னு ராத்திரியில் தேடுவான். என்னென்னா ஒரே கெட்ட சொப்பனமாக வருதுங்க, எடுத்து நெஞ்சு மேலே வச்சுக்கிறான். இல்லைன்னா யாருக்காவது பிசாசு பிடிச்சா அவன் தலைமையில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருப்பான். ஒன்று இவன் தலைக்கடியில் வச்சுக்குவான், இல்லைன்னா இன்னொருத்தன் தலைமை மேலே கொண்டு போய் வைப்பான். ஆக மொத்தம் பிரித்து உட்காந்து என்ன படிக்கிற பழக்கம் கிடையாது. படிக்கிற பழக்கமே கிடையாது, இல்லையா? பயம், தவறான பயம். யாருக்கு பயப்பட வேண்டியதோ அவர்களுக்கு பயப்படுங்கன்னு பைபிள் சொல்லுது. யாருக்கு எவ்வளோ பயப்படணுமோ அவ்வளோதான் நான் என்ன செய்யணும்? பயப்படணும். ஆனால் எதிரி பெரியவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை, இல்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. இதுதான் நம்முடைய பலம், சரிங்களா? சவுலை தடுத்து நிறுத்தின முதல் விஷயம் என்னது? பயம். இஸ்ரவேல் மக்கள் நியாயாதிபதிகளின் காலத்தில் தொடர்ந்து அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டே இருந்ததுக்கு காரணம் என்ன? பயம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க, சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 10வது வசனம், சீக்கிரம் படிங்க, வேகமாக எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியர்களுக்கு இல்ல, யாருக்கு சொல்றார் ஆண்டவர்? எமோரியர்களுடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன்.
நீங்களோ என்ன செய்யாமல் போயிட்டீங்க, கேளாமல் போனீங்க. அப்போ இவன் எதுக்கு பயந்துருக்கிறான்? எமோரியனுக்கு இவன் தோத்து போனதுக்கு காரணம் என்னன்னா, எமோரியர்கள் வணங்குற கடவுளை தன்னுடைய கடவுளோட எப்படி நினச்சிட்டான், இவன் பெருசாக நினச்சிட்டான். இல்லைங்களா? என்னைக்கு நீங்கள் பெருசாக பிசாசை நினைக்கிறீங்களோ கடவுள் சின்னவராக தான் தெரிவார். கடவுளை பெரியவராக நினச்சிங்கன்னா சாத்தான் எப்படி தெரிவான்? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். தவறான பயம். ரைட். ரெண்டாவது, சவுல் என கற்றுக் கொடுக்குற ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னா, 21வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 21வது வசனம் சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17:21. இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்களா? கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலரும் எப்படிங்க ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்தாங்க? எத்தனை நாளா சொல்லுங்க? எத்தனை நாளா? 40 நாள். 40 நாள் வெறும் என்னதான் நடக்குது சொல்லுங்க? நீங்க தான் சொல்லுங்க. அணிவகுப்பு. அணிவகுப்புனா என்ன? இப்போ முதல் வசனத்தில் படித்தான், அவன் ஒரு மலையில் இவன் ஒரு மலையில். அவன் அங்கே அணிவகுத்துக்கிட்டு இருக்கிறான், இவன் இங்கே அணிவகுத்துக்கிட்டு இருக்கிறான். அணிவகுத்தா என்ன அணிவகுப்பில் என்ன நடக்கும்? பொதுவாக நம்ம ஊரில் என்ன நடக்குது? காவல்துறையில் அணிவகுப்பு பண்ணுறாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட். அந்த மாதிரி அவங்களும் சொன்னாங்களான்னு கேட்காதீங்க. ஆனால் ஆக மொத்தம் அங்கே என்ன நடந்திருக்கும்? ஒரு இராணுவ ஒழுங்கு, அப்படி தானே? எல்லாம் போருக்கு வர்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பான்? செடியா அப்படி நடந்து வந்து அணிவகுப்பு நடத்திக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷமா? எத்தனை நாளா? 40 நாளா. ஆக மொத்தம் என்ன நடக்கலை சொல்லுங்க? சண்டை தான் நடக்கலை. தோல்விக்கு இரண்டாவது காரணம் என்ன சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. தோல்விக்கு முதல் காரணம் என்ன? பயம், தவறான பயம். தோல்விக்கு இரண்டாவது காரணம் என்ன? வெறும் அணிவகுப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் ஷோதா. பாருங்க, நாங்களும் சண்டை போட போகிறோம், நாங்களும் சண்டை போட போகிறோம். எத்தனை நாளா? 40. அவனால் 40 நாள். நம்ம சில 40 வருஷமாக அதான் சொல்லிகிட்டே இருக்கிறோம். அவன் 40 நாள், நம்ம 40 வருஷம். 40 வருஷமாக 40 நாளோ 4 வருஷமோ 8 வருஷமோ 10 வருஷமோ இன்னும் என்ன தான் நடக்குது? வெறும் அணிவகுப்பு தான் நடக்குது. வெறும் தோற்றத்தை மாத்திரமே நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமே தவிர களத்தை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக இல்லை. களத்தை சந்திக்கிறவன் தான் விசுவாசி. வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை களத்துக்கு போகாமலேயே காத்துக்கொள்ளும் நீ ஜெபம் பண்ண, நீ கோலை. ஆண்டவரே, நான் களத்துக்கு போகிறேன், என் கூட இரும் நீ சொன்னேன்னா நீ வீரன். புரியுதா உங்களுக்கு? நமக்கு என்னன்னா ப்ரிவென்ஷனில் தான் நம்ம கவனமாக இருக்கிறோம். வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி? எல்லா விஷயத்தையும் நீங்கள் வராமல் தடுக்க முடியாது. சில விஷயத்துக்கு நீங்கள் எங்கே போய் தான் ஆகணும்? நிஜத்துக்கு போய்தான் ஆகணும். நிஜத்துக்கு போய்தான் ஆகணும். யூ ஹாவ் டு ஃபேஸ் த ரியாலிட்டி. கொஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளேயே உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. நீங்கள் அடுத்தவனை பார்த்து கேட்கக்கூடாது, சரிங்களா? உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் பேரை சொல்லிக்கோங்க. இன்னொரு கேள்வி கேளுங்க. நான் எத்தனை வருஷமாக சொல்லுங்கள் விசுவாசியாக இருக்கிறேன்? இது நீங்களே கேட்டுக்கோங்க. 3வது கேள்வி கேளுங்க. நான் போராடுகிற கிறிஸ்தவனா அல்லது அணிவகுப்பு நடத்துகிற கிறிஸ்தவனா? இத்தனை வருஷம் நான் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன்? அணிவகுப்பு தான். உபவாச ஜெபத்துக்கு வர்றது பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு இல்லை. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உபவாச ஜெபத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் என்னென்னா போராடுவதற்கு, பலன் அடைவதற்கு. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. தப்பிச்சு போகிறதுக்கு வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது குழியை தான் பார்த்துட்டு இருப்பீங்க, எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலான்னு போய். அல்லேலூயா.
முதல் பிரச்சனை எங்கே இருக்குது? பயம். இரண்டாவது பிரச்சனை எங்கே இருக்குது? அணிவகுப்புகள். மூணாவது பிரச்சனை, வாட் இஸ் த தேர்ட் ரீசன்? அவர்கள் போராட முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? 25வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வேகமாக வாசிங்க. 25வது வசனம். நான் அதிகாரம் சொல்லாமல் வசனம் மட்டும் சொன்னேன்னா அது 1 சாமுவேல் 17 மட்டும்தான். சரிங்களா? ரைட், வாசிங்க பார்க்கலாம். கண்டீர்களா? இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார். நீங்கள் பைபிளில் அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக படித்து பாருங்கள். என்ன கொடுப்பார்? ஒரு கட்டத்தில் சவுல் என்ன முடிவுக்கு வந்தார்? நான் போகலன்னு முடிவுக்கு வந்துட்டார். அவர் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது, இன்னொருத்தனை பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டாதான் கரெக்டுன்னு யோசித்தார். நான் போகாமல் ஒருத்தனை பிடிச்சி தள்ளி விட்டோம்னா நம்ம எப்படி இருந்துக்கலாம்? சேஃப்டியாக இருந்துக்கலாம். அதுக்கு அவனுக்கு என்ன கொடுத்துடலாம்? கொஞ்சம். அப்போ மூணாவது பிரச்சனை என்ன தெரியுங்களா? உலக ஆதாயங்களையும் சலுகைகளையும் மையம் கொள்ளுதல். சொல்லுங்க பார்க்கலாம். உலக ஆதாயங்களையும் சலுகைகளையும் மையம் கொள்ளுதல். எப்படி ஆசையை தூண்டி விடுறாரு பாருங்க. ராஜா உன்னை என்ன ஆக்கிடுவார்? பெரிய பணக்காரன் ஆக்கிடுவார். நம்ம பாஷையில் சொல்லுங்களேன், உன்னை ராஜா பெருசா பணக்காரன் ஆக்கிடுவார். ரெண்டாவது, அவனை தன்னுடைய வீட்டுக்கு மருமகன் ஆக்கிடுவார். இளவரசியவே கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு இல்லையா? மூணாவது, அவனுக்கு சொல்லுங்க, சர்வமானியம்னா என்னது? எல்லா வசதி இல்லை, எல்லா வரியிலிருந்தும் விலக்கு. சர்வமானியம்னா அர்த்தம் என்னன்னா எல்லா வரியிலிருந்தும் விலக்கு. தண்ணி வரி கிடையாது, வீட்டு வரி கிடையாது. அந்த காலத்தில் இந்த வரின்னு என்ன இருந்துச்சா அத்தனை வரியும் நீ கட்ட வேண்டியது இல்லைப்பா, எல்லா வரியும் விலக்கு உனக்கு. இப்போ 40 நாள் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 40 நாள் காலை மதியம் இரவு நல்லா சப்பாத்தி கறி பிரியாணின்னு விதவிதமாக என்ன செய்ய வேண்டியது? இராணுவ சாப்பாடு எப்படி இருக்கும்? நல்லா சாப்பிட வேண்டியது, நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டியது, காலையில் எழுந்திரிச்சு எல்லா ட்ரெஸ்ஸையும் மாட்ட வேண்டியது, கையில் வாழை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு என்ன செய்ய வேண்டியது? போக வேண்டியது. அவன் முன்னாடி வந்தவொடனே குதிங்கால் புடனில் அடிக்க தெரிச்சு என்ன செய்ய வேண்டியது? ஓடியார வேண்டியது. இதுதான் 40 நாள் நடக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு சின்ன கற்பனை தான் இது. கல்யாணம் ஆகாத வாலிபர்கள் இருந்திருப்பாங்களா இல்லையா? அப்போ இந்த கல்யாணம் ஆன ஆசாமிகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அவனுங்கிட்ட? டேய் போங்கடா, யாராவது ஒருத்தன் போங்கடா, போனீங்கன்னா என்ன ஆயிடலாம்? நீங்கள் ராஜாவுக்கு மருமகன் ஆயிடலாம்டா, இந்த நாட்டுக்கே என்ன ஆயிடலாம்? நீங்கள் இளவரசன் ஆயிடலாம்டா. அவருக்கு ஆண் வாரிசு ஆண் வாரிசோட நீ முதல் வாரிசாக போயிடலாம்டா. ஆண் வாரிசு இருந்தாங்க அவருக்கு. அவன் ஒரே பதிலாக சொல்லிடலாம், போயிருக்கலாம் சித்தப்பா, போகலாம், ஆனால் திருப்பி உயிரோடு வந்தால் தானே. போகலாம்ப்பா, திருப்பி என்ன செய்யணும்? உயிரோட வரணுமே. ராஜாவுக்கு மருமகன் ஆகணும், நான் உயிரோடு இருக்கணும் வேண்டாமா இல்லையா? என்னைக்கு உங்களுடைய விசுவாசத்துக்கு இடையில உலக ஆதாயங்களும் உலக பிரகாரமான சலுகைகளும் அதன் ஆதாரமாக மாற வருகிறதோ அன்னைக்கே உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம்? போராட்டத்தில் என்ன செஞ்சீங்கன்னு அர்த்தம்? தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் விசுவாசத்தை முட்டு கொடுக்கறதுக்கு உங்களை ஐஸ்வர்யவன் ஆக்கணும், உங்களுக்கு ராஜாவுக்கு மருமகன் ஆக்கணும், உங்களுக்கு வரி மானியமெல்லாம் கொடுக்க வேண்டும், ஒரு வாரமும் இப்படியே சாட்சி சொல்லணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் கீழே இருந்து ஒரு 200 ரூபாய் கண்டெடுத்தேன். அதே விதமாக டெய்லி 200 ரூபாய் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. அல்லது இந்த ஆசீர்வாதம் சார் இது வரும், என்ன செய்யாமல் போகலாம், வராமலும் போகலாம்.
அது வருதோ வரலையோ, இருக்குதோ இல்லையோ, நான் யாரு? நான் எதுக்கு இருக்கிறேன் உலகத்தில்? நான் களத்தில் நின்று என்ன செய்வதற்காக இருக்கிறேன்? நான் இங்கே எதிரியை நேரடியாக எதிர்கொள்வதற்காக நிற்கிறேன். என் வேலை அதுதான். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவரை கொண்டு நான் போராடுவேன் இல்லையா? மூன்றாவது தவறு என்ன? உலக ஆதாயங்களும் சலுகைகளும் குறுக்க வந்ததுனால அவனால் போராட முடியல. நான் இன்னும் ஒரு 1-2 காரியங்களை சொல்லி நான் முடிச்சிட்றேன், டைம் ஆயிரும். அடுத்து இப்போ எத்தனை காரியம் பார்த்தோம் நம்ம? 4வது காரியம் அடையாளத்தை உணராதிருத்தல் அல்லது அடையாளத்தை உணர மறுத்தல். சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளத்தை denying to recognize your identity. நான் யார் என்கிற ஒரு அடையாளத்தை நீ உணர்ந்திருப்பாயானால் உனக்கு போராடுவதில் எப்பொழுதுமே ஒரு துணிவு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய அடையாளத்துக்கு பின்னால் என்ன இருக்கு? என்னுடைய தனித்தன்மை இருக்கிறது. மை யூனிக்னஸ் இஸ் தேர். என்னுடைய தனித்தன்மை, எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு. நான் யாரு, எப்படிப்பட்டவன், எனக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. என்னது? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கடவுளுக்கு நான் யாரு? பிள்ளையா இருக்கிறேன். நான் ராஜாதி ராஜாவுடைய மகன். நான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்வதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஐடென்டிட்டி அதுதான். இப்போ இவங்க எங்கே உணர மறுத்தாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரியுங்களா? தாவீது கடைசியில் அவங்க அண்ணமாரை பார்க்க வர்றான்ல, உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும் இல்லைங்களா? அண்ணமாரை பார்க்க வர்றான். அண்ணமார் அவனை கொஞ்சம் விரட்ட தான் செய்கிறாங்க. ஆனால் அவன் அதெல்லாம் காதில் வாங்கிக்கவே இல்லை. என்னை கூப்பிட்டு போங்கடா அப்படின்றவன்றான். அவங்க சொல்கிறாங்க, டே இந்த சலுகையெல்லாம் கிடைக்குதுடா, சலுகையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறா, முதல்ல பாரு, விஷயத்தை பாரு. எங்கடா அவங்க ராஜா? கூப்பிட்டு போடா. என்னண்ணா? கூப்பிட்டு போனான். சவுல் ராஜா உள்ளே இருக்கிறார் கூடாரத்துக்குள்ளே. சார் இன்றைக்கி ஒருத்தன் டெய்லி ஒரு என்ன கேட்பாரா இருக்கும்? காலைல எழுந்துச்சு, ஏன்டா யாராவது யுத்தத்துக்கு போக சொல்லுங்கள், யுத்தத்துக்கு போக ரெடியாக இருக்கானாடான்னு கேட்டிருப்பாரா இல்லையா? இல்லை ராஜா, ஒருத்தனுமே வரல. பாப்பா இனி நீ உள்ளே வரக்கூடாது, என்ன அங்கேயே உட்காந்துக்கோ, இல்லைன்னா இங்கேயே உட்காந்துக்கோ. அப்போது இப்போ டெய்லி ஒரு என்ன பண்ணிகிட்டே இருந்திருப்பார்? கேட்டுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படி தானே? இல்லை ராஜா. ஏட்டா ஒருத்தன் கூட வரலையா? வரமாட்டேங்கிறானுங்க ராஜா. ஆனால் ஒரு நாள் ராஜா, என்னடா ஒருத்தன் வந்திருக்கான் ராஜா. உடனே சவுல் ராஜா அப்படி துடிச்சு பிடிச்சி எந்திரிச்சிருப்பார். அப்படியா? யாரா அவன்? கூட்டு வாடாங்க. இவர் என்ன நினச்சிருப்பார்? இவர் யாரையே நினச்சிட்டு இருக்கிறாரு? கோலியாத்தையே நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி அதுக்கு சமமான ஒரு ஆள் நம்மள்கிட்ட இருக்கானா அப்படின்னு பார்த்தா இவனா? என்னடா இவன் யானைக்கு முன்னால் பூனைக்குட்டி நின்னமா நிற்கிறான், இவனா? அவர் ஏமாத்தமாக போச்சு. ஏண்டா கூட்டிகிட்டு வர்ற ஆள் கொஞ்சம் வலுவான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் பாவம் பால் வடிகிற முகம், இவனை போய் டே நீ சண்டை போட்டுருவியாடா? அவன் என்ன சொன்னான் பாருங்க. அதுதான் முக்கியம் நமக்கு. அதுக்கு தான் வாசிங்க 26வது வசனம். வாசிங்க. சாரி 36 வாசிங்க. இருங்க 34லேருந்து வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் கரடியும் வந்து பிடித்து கொண்டது. தொடர்ந்து போய் அதை அடித்து தப்புவித்தேன். பாய்ந்தபோது பிடித்து அதை தரையில் கொன்றுவிட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உமது அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னுடைய அடையாளம் என்ன?
என்னுடைய அடையாளம் என்ன? நான் விருத்த சேதனம் உள்ளவன். அவன் யாரு? விருத்த சேதனம் இல்லாதவன். பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்த அளவில் இஸ்ரவேலர்களுடைய தனிப்பட்ட கடவுளுடனான உறவின் அடையாளம் இந்த விருத்த சேதன உடன்படிக்கையின் மூலமாக நிலைநாட்டப்பட்டது. இது ஆண்டவர் யாருக்கு கட்டளையாக கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கட்டளையாக கொடுத்தார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் தான் அதோடைய தொடக்கம். அங்கிருந்து அதுக்கப்புறம் வந்த எல்லா யூத மக்களும் 8வது நாளிலே ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டார்கள்? விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். சரி, விருத்த சேதனம் என்கிற அந்த பழக்கமே கடவுளால் உருவாக்கப்பட்டு இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டதானா? அப்படி கிடையாது. அந்த காலத்தில் நிறைய புறஜாதி மக்கள் இந்த பழக்கத்தை என்ன செஞ்சுருந்தாங்க? நடைமுறையில் வச்சுருந்தாங்க. அப்படி நிறைய பேர் நடைமுறையில் வச்சிருக்கிற காலகட்டத்தில் தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதை சொன்னார்னா, காரணம் என்னன்னா, அவங்கள மாதிரி நீ அப்படின்னு கிடையாது. அவனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நீ அந்த விஷயத்தை செய்யும்போது உன்னுடைய தொடர்பு என்னுடைய வார்த்தையுடன் இருக்கிறது. யூ ஆர் கனெக்டட் வித் மை வேர்ட். அவன் சடங்குக்கு செய்கிறான், நீ எதுக்கு செய்கிற? என்னுடைய வார்த்தைக்கு தான் நீ செய்கிற, அதுக்கு தான் நீ செய்கிற. அதனால் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் இஸ்ரவேல் மக்களுக்கு பொதுவாகவே ஒரு கர்வம் உண்டு. நாங்கள் யார்? விருத்த சேதனம் உள்ளவர்கள். இவன் யார்? இப்போ அவன் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த சடங்கை செஞ்சவன் செய்யாதவன்றது அவன் பேச்சு கிடையாதுங்க. நான் ஜீவனுள்ள தேவனுக்கு சொந்தமானவன். இங்கே நிற்கிறவங்க எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். இவன் அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, சிங்கத்தை கொன்றேன், கரடியை கொன்றேன், இவனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். 4 கால் ஜீவனோட சேர்த்துட்டான் பாருங்க. அவனை சிங்கத்தை கொன்ன, கரடியை கொன்ன, இவனும் அதில் ஒருத்தன்ட்டான். அப்போ இவனும் அந்த 4 கால் ஜீவனோட சேர்த்து விட்டான் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு அவன் ஏமாத்திரம். சார், உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், விருத்த சேதனம் உள்ளவர்கள், அல்லேலூயா, நமக்கு எல்லாம் விருத்த சேதனம் எங்கே நடந்திருக்கு? இருதயத்தில். நான் தேவனுடைய பிள்ளைங்கிறத வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். அந்த வைராக்கியம் இருந்தால் பிசாசை நீங்கள் என்ன செய்வீங்க? எதிர்த்து நிற்பீங்க. சலுகைகளை கண்டாலாம் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. சலுகையை கொடுத்தா நீங்கள் நிறைய பேர் மாறி போயிடுறானுங்க இல்லையா? ஓட்டு போடுறதே இதில் எதை பார்த்தா போடுறோம்? நம்ம சலுகையை வச்சு தான் ஓட்டே போடுறோம். ஆள் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறது இல்லை. யார் ரொம்ப சலுகை கொடுக்குறானோ அவனுக்கு தான் ஓட்டு போடுறோம் நம்ம. நீ உன்னுடைய தனித்தன்மையை உணர்ந்திருக்கிறாயா? Have you ever realized your identity? நான் யாரு? எப்போ பாரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதனே சுத்தாதீங்க. அது ரொம்ப தப்பு. ஆசீர்வாதம் வேணும். அது எனக்கு தேவையானது தேவையான நேரத்தில் கர்த்தர் தருவார். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நீ செய்ய வேண்டியதை செய். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, இவைகளை தேடு. அவர் செய்ய வேண்டியதை செய்வார். அல்லேலூயா. பிடிச்சிடலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை விஷயம் தேவை? 1, தவறான பயம். 2வது சொல்லுங்க, வெறும் அணிவகுப்புகள். 3வது உலக சலுகைகளும் ஆதாயங்களும். 4வது என்னுடைய தனித்தன்மைக்கான அடையாளத்தை உணராதிருக்கிற வாழ்க்கை. இன்னும் நிறைய சொல்லலாம். நமக்கு நேரம் ஆகுது. மற்ற பாட்டு இருக்கும் இல்லையா? ஸோ வி ஃபினிஷ் ஹியர். நீங்கள் வேணால் வீட்டில் போய் உட்காந்து படிங்க. இன்னும் என்ன படிக்கலான்னு படிங்க. ஆண்டோட கேட்கலாமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை போடுவோம். யோசித்து பாருங்க, நீங்கள் யார்? அதை எந்த உணர்வு என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? எதுக்கு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் தேடுறீங்க? எதுக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறீங்க? நீங்கள் உன்னுடைய போராட்டம் என்னவென்று உனக்கு தெரியுமா? போராட்டத்தின் தன்மையை நீ உணர்ந்திருக்கிறாயா?
ஆண்டவரே, என்னை கூர்மைப்படுத்தும், என்னை கூர்மைப்படுத்தும். மந்த இருதயத்தை என்னை விட்டு எடுத்து போடும். வேத வாக்கியங்களினால் என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படி உதவி செய்யும். உலகத்தின் மேல் இருக்கிற என்னுடைய கண்களை மாற்றி உன்னதத்தின் மேல் வைக்க எனக்கு உதவி செய்யும். போராட்டத்தில் வெற்றி அடையும் மகனாய் மகளாய் என்னை உருவாக்கும். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் நீர் எங்களோடு கூட பேசினீர். தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம்.